அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5ஆம் தர புலமை பரீட்சையை மேற்கொள்ளவிருக்கும் மாணவ மாணவிகளுக்கான ஒரு காணொளி தான் இது. பொதுவாக பரீட்சை என்றாலே எங்களுக்குள்ள ஒரு ஃபியர், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பயம் இது இருந்து கொண்டே இருக்கும். பட் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய ஒரு அவசியமே இல்ல. கான்பிடென்ட் ஆயிருங்க, என்னால செய்யலாம், என்னால ஏலும், என்னால முடியும் என்ற அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட்ல எப்பயுமே இருங்க. இதுக்கு பிறகு பல விஷயங்களை நீங்க சாதிக்க இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண இருக்குது. இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குது. நாங்க இவ்வளவு காலமும் எக்ஸாமுக்காக பல விஷயங்களை படிச்சு ப்ரிப்பேர் ஆகி இருப்போம். அப்ப இப்ப ப்ரிப்பேர் ஆகின அந்த நிலையிலேயே நீங்க போய் எக்ஸாம் செய்யுங்க. எக்ஸாமுக்கு முந்தினண்டோ இல்லாட்டி எக்ஸாமுக்கு போவதற்கு முதலையோ இருந்து கொண்டு படிச்சு கொண்டு ரிஃபர் பண்ணி கொண்டு நிறைய விஷயங்களை உருவாக்கி கொண்டு இருக்காதீங்க. அது தான் எங்களுக்கு மிச்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். தவக்கல் டு அலல்லான்னு சொல்லி போங்க. எக்ஸாம் ஹால்ல சிட் பண்ணினோடனே எக்ஸாம் பேப்பர் கையில கிடைச்சோடனே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் முதலாவது இண்டெக்ஸ் நம்பர் எழுதுங்க. நார்மலி எக்ஸாம்ஸ்ல நாங்க எங்களோட நேமை எழுதி வைப்போம், இனிஷியலோட நேம் எழுதி வைப்போம். பட் ஸ்காலர்ஷிப் சொல்லி வரகிட்ட நம்ம என்ன செய்யணும் சொன்னால் இண்டெக்ஸ் நம்பர் தான் எழுதணும். அதை மிச்சம் நோட்டடாக இருங்க. அதுக்கப்புறம் முழுமையாக அந்த பேப்பரை வாசிங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க, எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்த முழுமையாக வாசிச்சுட்டு அதுல இருந்து நீங்க பாருங்க எது எனக்கு மிச்சம் ஈஸியானது, எது டிஃபிகல்ட்டானதுன்னு சொல்லி நாங்க அதை பிரிச்சு வச்சுட்டு ஈஸியானது எல்லாமே முதல்ல செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸுக்கு டைம் ஒதுக்கினோம்னு சொன்னால் அங்க நீங்க டைமும் சேவ் ஆகும். பிறகு கஷ்டமான கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம், எங்களுக்கு யோசிச்சு அழகான முறையில செய்யலாம். ரப்பி ஜித்னி இல்மா அதிகமாக ஓதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் சிறந்த முறையில நல்ல முறையில உங்களுக்கு எக்ஸாம்ஸை செஞ்சு முடிக்கலாம். சோ ஃபைனலி 5ஆம் தர புலமை பரீட்சையை மேற்கொள்ளவிருக்கும் மாணவ மாணவிகளுக்காக எங்களுடைய ரைஸ் அப் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.